கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னதங்களுக்கு பறக்க விரும்பும் கழுகுகளின் 2 சட்டைகளும் பலம் பொருந்தினவைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உயர எழும்ப முடியும். கர்த்தருடன் உன்னதங்களில் உலாவ விரும்பும் தேவ பிள்ளைகளுக்கும் 2 சட்டைகள் அத்தியாவசியமாகும். அவை துதியும் ஸ்தோத்திரமும் ஆகும். இடைவிடாத துதியும் ஸ்தோத்திரமும் பூமியின் பற்றை உங்களை விட்டு அகற்றி தெய்வீக சுபாவத்தையும் உங்களுக்கு தந்து தெய்வீக பிரசன்னத்தை உணர செய்யும். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து கர்த்தருக்கென்று எழும்புவீர்களாக. ஸ்தோத்திரம் என்பது தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவதாகும். துதி என்பது தேவனுடைய வல்லமையையும் கிருபையையும் சிருஷ்டிப்புகளையும் நினைத்து அவரை மகிமைப்படுத்துவதாகும். நம் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே சகல கணத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரருமாயிருக்கிறார். துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்ததுதான் பரலோகம். யோவான் பரலோக காட்சியை பார்க்கும்போது அங்கே இருந்த சகலரும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்ததில் நாம் வாசிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, துதி ஸ்தோத்திரம் நாம் செய்யும் போது தேவ கிருபை நம்மிலே பெருகும். இதைத்தான் 147 சங்கீதம் 1 சொல்லுகிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. நாம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அதிகமாய் நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக என்று ஜெபிக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் துதி மிக மிக அவசியம். நாம் உடைந்து உட்காரும் போது நம்மை எழுப்புகிறது துதிதான். அவருடைய பிரசனம் தான் நம்மை வழி நடத்தும். ஆகவே துதிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.